அப்படின்னு சொன்னாக்கா திராணி உள்ளவர்களாக தெரிதுங்களாங்க? தெரிதுங்களா? லைட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுப்பா, கொஞ்சம் டைப் பண்ண. திராணி உள்ளவர்களாக நில்லுங்கள். தெரிதுங்களா? இப்போ நல்லா தெரியும் பாருங்க. திராணி உள்ளவர்களாய் நில்லுங்கள். ஒரு மனுஷனை பார்க்குறோம், அந்த இமேஜ் பாருங்கள். அந்த இமேஜ் பாருங்கள், ஒரு மனுஷன் எவ்வளோ மேலே நிற்கிறான். அப்படி வந்துச்சு. ನೋಟಿಫಿಕೇಶನ್ಗೆ ಎಲ್ಲ ಆಫ್ ಮಾಡಬೇಕು. ஒரு மனுஷன் பாருங்கள், தன்னுடைய கல்வினால் முயற்சி எடுத்து எவ்வளோ மேலே வந்து நிற்கிறா. அப்படி அதான் திராணி உள்ளவர்களாக சொல்லுங்கள், நில்லுங்கள். திராணி உள்ளவர்களாக நிற்கிறோம். நம்ம படிப்பில் ஆக்கட்டும், படிப்பில், பிஸ்னஸ்னால் பிஸ்னஸில், வேலைன்னா வேலையில். ஒரு திராணினா எபிலிட்டி, ஏபிள், முயற்சி பண்ணி நிற்கிறது. வசனம் வாசிக்கலாம். லூக்கா 14:29. லைட் போடுங்க இப்போ. லூக்கா 14:29. அஸ்திபாரம் போட்ட பின்பு முடிக்க திராணி இல்லாமல் போனால் பார்க்கிற எல்லோரும் இந்த மனிதன் கட்ட தொடங்கி திராணி இல்லாமல் போனான். முடிக்க திராணி இல்லாமல் போனான். பார்த்தீங்களா? முடிக்க என்ன இல்லையா, திராணி இல்லாமல் போனான் என்று சொல்லி பரிகாசம் கேலி பண்ணாதபடி அது கட்டி தீர்க்கதற்கு நிர்வாகம் உண்டோ இல்லையோ என்று முன்பு உட்காரணுமா. உட்கார்ந்து செல்லும் செலவை கணக்கு பாராமல் இருப்பான். அப்படி பார்த்தா நம்ம நிற்க முடியும். பார்க்கல காட்டினா கீழே விழுந்துருவாங்க. ஏன் தற்கொலை பண்ணுறாங்க? திராணி இல்லை வாழ்கிறதுக்கு. ஏன் ஊரை விட்டு ஓடிடுறாங்க? பிழைக்கிறதுக்கு திராணி இல்லை. ஏன் ஃபோன் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறாங்க? பேசுறதுக்கு திராணி இல்லை. இந்த வசனம் யார் சொல்கிறது தெரியுமா? இயேசு சொல்கிறாரு. யார் சொல்கிறதுங்க? இயேசு சொல்கிறாரு. உன்கிட்ட திராணி இருக்குது, அதை நீ பாரு. உன்கிட்ட திராணி இருக்குது, அதை நீ வளர்த்துக்கோன்றாரு. அவர் உதவி பண்ணுறது வேற. இன்றைக்கி நிறைய பேர் உதவி பண்ணுற வாழ்க்கையை வாழ்ந்துட்டோம். என்னால் முடியாத ஆண்டவரே எனக்கு கொடுங்க ஆண்டவரே. பாட்டுக்குது, நடக்க முடியல, நடக்குன்னா ஒரு பாட்டுக்குது. எல்லாம் அந்த பாட்டு பாடி மறந்துட்டோம், பிடிச்சிட்டோம். அதெல்லாம் சின்ன குழந்தை பாடுற பாட்டுங்க. கை பிடிச்சிக்க ஆண்டவரே, என் கையில் தூக்கி, என் காலை வந்து கையில் தூக்கி ஆண்டவரே. கடவுள் தர வேலையாக இது. நம்ம இன்னைக்கு ஆண்டவர் எல்லாம் நமக்கு செய்யணும் அப்படின்னு நம்முடைய மென்டாலிட்டி வளர்த்துக்கிட்டோம். அப்படிலாம் செய்து வளர்க்காதீங்க. அவர் சொல்கிறாரு, உங்கள்கிட்ட இருக்குது நீ செய்யின்றாரு. ஒன்றும் சொல்ல மாட்டேங்க, கை தட்ட மாட்டேங்கிறீங்களே. உங்கள்கிட்ட இருக்குது நீ செய்யின்றாரு. உன்னை படைக்கும் போதே எல்லாம் உன்னை படைச்சிட்டான்றாரு. நீ பைபிள் கையில் இருக்கும் பொழுது நீ வளர்த்துக்கன்றாரு. நம்ம என்ன சொல்கிறோம்? என் கையை பிடிச்சிக்காண்டவரே, என் காலை இருந்து தூக்கிக்காண்டவரே, என் காலை எடுத்து வந்து கையில் வச்சுக்காண்டவரே, என்னை அப்படியே தூக்கின்னு போண்டவரே, என்னை வந்து அப்படியே கட்டி பிடிச்சிக்காண்டவரே. அப்படி என்ன பண்ண இல்லை. இன்றைக்கி குழந்தையாகவே இன்றைக்கி வளர்ந்துட்டோம். சின்ன குழந்தை தான் தூக்குவாங்க, கை பிடிச்சிக்குவாங்க. சின்ன குழந்தை தான் மடி மேலே அழிச்சிக்குவாங்க, போத்துக்குவாங்க, பிடிக்குவாங்க. 20 வருஷம் விசுவாசி ஆண்டு இன்னும் தூக்கின்னு போகிற. அப்படியே 20 வருஷம் விசுவாசிக்கு என்ன சொல்கிறார் ஆண்டவர்?
திராணிக்கு தான் பாருன்றாரு. என்ன பாருன்றாரு? திராணிக்கு தான் பாரு. அப்படி இல்லை கட்டினா உட்காருன்றாரு. வசனம் வாசிங்க. எத்தனை வசனம்? 29-30 வாசிங்க. தனக்கு நிர்வாகம் உண்டோ இல்லோ என்று உட்கார்ந்து ஆண்டு உட்கார சொல்றாரு. சீட் பிஃபோர் மீ, இல்லை சீட் பிஃபோர் த எல்டர்ஸ், இல்லை சீட் த வெயிட் த லார்ட். இதெல்லாம் நம்மள்ட்ட இல்லை. உட்கார்ற பழக்கம் இல்லை. ஒரு பெரியவங்கள்ட்ட போய் உட்காந்து கேட்குற பழக்கம் நம்மகிட்ட இல்லை. உட்கார்ற பழக்கமே நம்மகிட்ட இல்லை. சர்ச்சில் வந்து உட்கார மாட்டாங்க. வந்தோன்னு சர்ச்சை முடிக்கணும், சீக்கிரமாக முடிக்கணும். சர்ச்சையை லேட்டாக வருவாங்க, சீக்கிரம் முடிக்கணும். பைபிள் சொல்லுது நீ உட்காருன்றாரு. என்ன சொல்லுங்க, சொல்லுங்க பார்க்கலாம். உட்கார், அப்போ தான் வார்த்தைங்க வரும். ஃபாஸ்ட்டு ஃபுட்டு மாதிரி ஃபாஸ்ட் கவுன்சிலிங் இல்லை. கோர்ட்டில் ஒரு கேஸை 10 வருஷம் இழுக்கிறான். ஏன் இழுக்கிறான்? ஏன் ஒரு கோர்ட்டில் ஒரு கேஸு 10 வருஷம் 20 வருஷம் இழுக்கிறான்? உட்கார வைக்கிறான். நீ வந்து கோர்ட்டில் உட்காரு, அடுத்த மாதம் உட்காரு, அடுத்த மாதம் உட்காரு, அடுத்த மாதம் உட்காரு, உட்காரு, வேறு காசெல்லாம் கொடு. லாயர்களுக்கு சம்பளம் வேணும், எங்கள்கிட்ட சம்பளம் இல்லை, நீ கொடுத்து நேரு. லாயர் மாதம் 3000 5000 வாங்கி நேர்ப்பான் பாருங்க. 20 வருஷம் ஆகிட்டு பிறகு காம்ப்ரமைஷன் என்ன சொல்லி பார்க்கலாம். அப்பா போதுண்டா அப்பா சாமி. ஆனால் ஃபஸ்ட்டு காம்ப்ரமைஷன் ஆக மாட்டோம். நான் விட மாட்டேன், பிடிக்காம என்னுடைய இது என்ன. லாயர் ஜட்ஜி பார்ப்பான், அடுத்த மாதம் வாய்தா, அடுத்த மாதம் வாய்தா, அடுத்த மாதம் வாய்தா. வந்த உடனே வாய்தா எழுதி நோட்டு எழுதினே இருப்பான். ஃபைல் வந்து வச்சோடனே டேட்டு டக்கு டக்கு டேட் எழுதி போட்டுனே இருப்பான் பாருங்க. உட்கார வைக்கிறான். உட்கார வச்சு வாழ்க்கை கற்றுத்தரான். நீ தப்பு பண்ணியா இல்லையா, உன் தப்புக்கு என்ன காரணம். அதான் பைபிள் முன்னாடியே சொல்லுதுங்க. கை தட்டுங்க மாட்டேங்கிறீங்களே. ஆண்டு சொல்றாரு நீ உட்காரு, கணக்க பாரு. சொல்லுங்க, உட்காரு, கணக்க பாரு. கணக்க பார்க்கறது இல்லை, தண்ணி மாதிரி எடுத்து விடுறதுக்கு ஆசை. இப்போல்லாம் ஜிபே. என்னப்பே ஜிபே எடுத்த உடனே அடிக்கிறது பட்டன். இப்போல்லாம் வந்து ஃப்ரீ செட் பின்னு. என்ன பின்னுங்க இது? ஃப்ரீ செட் பின்னு. நீ பின்ன போடாத, காசு எங்களுக்கு வேணும். பிஸ்னஸ்க்கு உனக்கு பொருள் வேணும், அது 3 மாதம் கூட வராது. ஆனால் உனக்கு பொருள் நான் தள்ளணும். எல்லாம் கணக்கு பார்க்குறதே கிடையாது இப்போலாம். அதனால் நஷ்டங்கள், கஷ்டங்கள், கடன்காரங்க, பிரச்சனைங்க, வசதி இல்லாமல் போகிறது. பைபிள் நம்ம தெளிவாக சொல்லுதுங்க. உட்கார்ந்து செல்லும் செலவை கணக்கு பாரு. டைரி கொடுமா, கொடு சாமி. சர்ச்சில் டைரி தரும் பார்த்தீங்களா, சர்ச்சு டைரி. இந்த பக்கம் வசனம் எழுதணும். இந்த வாரம் யார் பிரசங்கியார் பாருங்க, பாப்பா எழுதிக்கிறா பாருங்க. எங்கம்மா இந்த மாதிரி எழுதணும். இந்த பக்கம் வரணும். ஜனவரி மாதம் எழுதணும். எவ்வளோ சம்பளம் எழுதணும். அடுத்த என்ன எழுதணுமா, கர்த்தருக்கு எவ்வளோ கொடுத்தன்னு எழுதணும். ஃபஸ்ட்டு என்ன எழுதணும், தசனமாக காணிக்கு எவ்வளோ கொடுத்தன்னு எழுதணும். அடுத்து வாடகையை கொடுத்தோமா, லோன் கட்டணுமா, பால் பில் கட்டணுமா, ஃபோன் கட்டணுமா, ஊருக்கு போகணுமா, எல்லாம் எழுதணும். எழுதி கணக்கு பார்க்கணும். எவ்வளோ இன்கம்மு 50,000, எவ்வளோ செலவு 45 55 38 28. எங்கள் கணக்கு வரமா வராதா? சண்டே டேட் போடுங்க. டேட் போட்டு எழுதணும். நான் ஒரு ஆப் வச்சுருக்கிறேன். அந்த ஆப்பில் எல்லாம் எழுதிடுவோம். பாருங்கள், இந்த அக்கௌண்ட்ஸ் பாருங்கள். இது கரண்ட், இது ஃபோன் கரண்ட் ஆகாது இல்லைப்பா. பாருங்கள், இதுக்கு பாருங்கள், பிறகு போட்டாக்கா ஓப்பன் ஆகிடும். பேங்க்கு எவ்வளோ பேங்க்கில் காசு இருக்குது, எவ்வளோ காணிக்கு கொடுத்தாங்க, யாருக்கு காணிக்கெல்லாம் கொடுத்தாங்க பாருங்கள், தெரியும். இதை அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுருவோம். இந்த மாதம் முடிஞ்ச உடனே 31 நைட்டு 12 மணிக்கு இதை ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன். எவ்வளோ செலவு பண்ணேன், இன்றைக்கி நைட் உட்காந்து, இன்றைக்கி காணிக்கை பாஸ்ட் வந்தார், இன்றைக்கி இவ்வளோ காணிக்கை வந்துச்சு, இன்றைக்கி இதுக்கு கொடுத்தோம், இன்றைக்கி இது பண்ணோம், இது பண்ண எல்லாம் எழுதிடுவோம். டேட்டாக வந்துடும்.
அல்ல நீங்கள் ஆப்பில் போக தேவையில்லை. ஃபஸ்ட்டு எது எழுதுங்க, சொல்லுங்கள், பேசுங்க. எது எழுதுங்க? டைரியில் எழுதுங்க. டைரியில் எழுதிட்டு அடுத்து பிப்ரவரி, அடுத்து மார்ச், அடுத்து ஏப்ரல் 2025 முடிச்சுன்னா டைரி பத்திரமா வச்சுக்கோங்க. அடுத்த வருஷம் டைரி கொடுப்போம் இல்லையா, அதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்க. உங்களை மாதிரி புத்திசாலி உலகத்தில் யாரும் இருக்க மாட்டாங்க. கையை தட்ட மாட்டேங்கிறீங்களா? இந்தாம்மா டைரி எது கொடுக்குறது? பசங்களுக்கு இருக்கிறதுக்கு. பசங்களை உட்கார வச்சுட்டு போட்டு எழுதுறா, நான் பிரசன்னம் கேட்குறேன், நீ எழுது. அவன் கிறுக்கினேக்கிறான். முடிச்சாவா, அடுத்த வாரம் அடுத்த பேஜுக்கு இருக்கு, அடுத்த வாரம் அடுத்த பேஜுக்கு இருக்குப்பா. டைரி எதுக்காக தரோம்? உன்னோட லைஃப்பை நீங்கள் எழுதணும். ராமேஷ் சொல்லுங்க. உட்கார்ந்து வாசிங்க சிஸ்டர். உட்கார்ந்து செல்லும் செலவு, செல்லும் எவ்வளோ செலவாகுது பார்த்துங்க. செல்லும் செலவை பார்த்தா நீ திராணியர் வரும். உனக்கு பண விஷயத்தில் திராணி வரும், லைஃப்பில் திராணி வரும். உன் குடும்பம் எப்படின்னு நிற்க வைப்ப. ஒரு தப்பாக செலவு பண்ணும்போது உனக்கு யோசனை வரும், இது நம்ம தப்பாக யூஸ் பண்ணிட்டுமே. குடிக்க போக மாட்டாங்க, தியேட்டருக்கு போக மாட்டாங்க பாருங்க. 2000 ரூபாய் கொடுத்து டிக்கெட் வாங்குறது வேஸ்ட் நம்ம வந்துடும். அதில் மாத கடைசியில் தெரியும் எது வேஸ்ட்டு வந்துடும் பாருங்க. அடுத்த மாதம் இது யூஸ் பண்ணக்கூடாது வந்துடும். உங்கள் காசு உங்கள் கையில் மிச்சம். எத்தனை பேர் நம்புறீங்க? கை தட்ட மாட்டேங்கிறீங்களே. அதான் வாசிங்க. 29 வாசிக்கலாம், எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? அஸ்திபாரம் போட்ட பின்பு முடிக்க திராணி இல்லாமல் போனான் என்று சொல்லி தன்னை பரிகாசம் பண்ணாதபடி அது கட்டுகிறதற்கு கட்டி தீர்க்கிறதற்கு தனக்கு திராணி நிர்வாகம் உண்டோ இல்லையோ என்று இப்படி பார்த்தா நீங்கள் கணக்கு திராணி வேணா கணக்கு பார்க்கணும். அப்படி உங்கள் திராணி நீங்கள் வளர்த்துக்கணும். பண விஷயத்தில் என்னென்ன திராணின்னு பார்க்க போகலாமா? ஃபஸ்ட்டு சோதனையில் திராணி. எல்லாம் படிக்கலாமா? சோதனையில் திராணி. சோதனை வரும்பொழுது நம்ம திராணியை நிற்கணும். சோதனை எல்லாம் திராணியை காட்டணும். என்ன சோதனை? வாசிங்க. 1 கொரிந்தியர் 10:13. 1 கொரிந்தியர் 10:13. மனிதனுக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறு சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக, உங்கள் திராணிக்கு மேலாக. எல்லாம் எடுத்துட்டீங்களா? உங்கள் திராணிக்கு மேலாக போடுத பைபிள்ல. உங்கள் திராணிக்கு மேலாக சோதிக்கப்படுவதற்கு பார்த்தீங்களா, இடம் கொடுக்க மாட்டாரு. இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட தப்பித்துக் கொள்ளும்படி. பார்த்துக்க எவ்வளவு அழகான வசனம் பாருங்க. திராணி. உனக்கு எவ்வளவு திராணிக்குதோ அவ்வளவு தான் வரும் சோதனை. சில பேர் சொல்லுவாங்க, என்னுடைய எதிரி கூட இது வரக்கூடாதுங்க. எதிரி அவ்வளோ நேசிக்கிறாங்க. ஒரு பழம் முடிக்குது பாருங்க, என் எதிரி கூட இது வரக்கூடாதுங்க. எதிரியை பார்த்தா சாவு நாசமா போன்னு சொல்றவங்க, ஆனா சொல்லுவாங்க என் எதிரி கூட இது வரக்கூடாது. இதெல்லாம் மனுஷன் கண்டுபிடிச்ச வார்த்தைங்க. பைபிள் என்ன சொல்லுதுமா? உனக்கு திராணி இருக்குதுன்றாரு. ஒரு சோதனை சகிக்கிறதுனால திராணி இருக்குதுன்றாரு. திராணி இல்லாம இல்ல. அதை வசம்படி வாசிக்கலாமா? எல்லாம் வாசிக்கலாமா? மனுஷருக்கு எல்லா மனுஷன் சோதனை வருது. சோதனை இல்லாத மனுஷன் யாரும் இல்லை. அத்தங்க படுது பாருங்க. அடுத்த படுக்குது, தேவன் உண்மையில் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக, மேலாக உங்களுக்கு மேல ஒரு சக்தி அவர் கஷ்டத்தை கொடுக்கறது இல்லை. உங்களுக்கு மேல ஒரு பாரத்தை அவர் ஏத்துறது இல்லை. ஏன்னா அவர் படைச்சுக்கிறார் உங்களை. ஒரு மரணம் வந்தா உங்களுக்கு தெரியும் நீ தாங்குவேன்னு. ஒரு வேதனை வந்தா தெரியும் தாங்குவேன்னு தெரியும்.
இந்த வார்த்தை சும்மா போடல. உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு கை தட்டுங்க. அவர் இடம் கொடுக்க மாட்டாராம். ஒரு பாட்டு எப்படி? திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டா, திராணிக்கு மேலாக சோதி, இதுதான் டக்குன்னு போடு. ஒரு நாளும் விடமாட்டா, சொல்லுமா. திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டா, தாங்கிட பலன் கொடுவா, தப்பி செல்ல வழி செய்வா, தாங்கிட பலன் கொடுவா, தப்பி செல்ல வழி செய்வா, தப்பி செல்ல வழி செய்வா, தப்பி செல்ல வழி செய்வா. கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். இயேசு கைவிட மாட்டார். எல்லாம் பாடுவோமா? கைவிட மாட்டார். இயேசு கைவிட மாட்டார். உங்கள் துக்கம் கைவிட மாட்டார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்திடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்திடும். சோதனை வரும் பொழுது நம்ம எப்படி இங்க நிக்கணுமா? சொல்லுங்க எல்லாரும், சொல்லுங்க. திராணி உள்ளவர்கள் எப்படி சொல்லுங்க? இந்த சோதனை எனக்கு பெருசா இல்ல, இந்த சோதனை எனக்கு புதுசா இல்ல, இந்த சோதனை நான் ஜெயிப்பேன் அப்படி நிக்கணும். ராமி சொல்லுவோமா? அடுத்து என்ன பண்ணு தெரியுமா? வாசிக்கலாம் அதே வசனம் 2 கொரிந்தியர் 1:4. 2 கொரிந்தியர் புஸ்தகம் 1:4. 2 கொரிந்தியர் 1:4. தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எந்த உபத்திரத்தினாலையும் அகப்படுகிறவர்களுக்கு ஆறுதல் செய்ய, பாத்தீங்களா, திராணி உள்ளவர்களாகும்படி எங்களுக்கு சகல உபத்திரங்களையும் அவரே எங்களுக்கு. அடுத்து என்ன பண்ணுனாக்கா, நாம் அகப்பட்டார் பாத்தீங்க உபத்திரத்தில், அவங்களுக்கு புத்தி சொல்றதுக்கு ஆறுதல் சொல்லுவதற்கு நமக்கு என்ன வேணுமா? திராணி இருக்கணுமா. ஒருத்தர் வந்து ஒரு கஷ்டம் சொல்றாங்க, அப்படியாங்க நீங்கள் சீக்கிரம் போயிடுவீங்க, நீங்கள் அவ்வளோ தாங்க எழுச்சிக்க முடியாதுங்க, நீங்கள் அவ்வளோ தாங்க எங்கன்னா ஓடி போயிடுங்க. அப்படி இல்லை, இதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க, இதெல்லாம் நல்லா ஆயிடுங்க, இதெல்லாம் மாற்றம் வருங்க. திராணியாக வார்த்தை சொல்லணும். நான் இப்படி தாங்க ஆயிட்டேங்க, நான் இப்படி தாங்க போயிட்டேங்க, என் குடும்பம்லாம் இப்படி தாங்க போயிடுச்சுங்க, நீங்களும் போயிடுவீங்க. அப்படி சொன்னால் என்ன அர்த்தம்? மறுபடியும் வாசிங்க, இப்போ புரியும் பாருங்க. தேவனால் எங்களுக்கு அருள, சேர்ந்து வாசிக்கலாமா? தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எந்த உபதிதாகிலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் திராணியர்களாக இருக்கிறோம். அகப்பட்டாங்க, அவங்க தெரில, இந்த வாட்ஸ்அப்பில் லாக் பண்ணிட்டாங்க பாருங்க, பாஸ்டர் நல்லா லாக் பண்ணி அவங்க ஆப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பேங்க் டீட்டெயில் கேட்குறது, காசு கேட்குறது, நான் ரொம்ப அர்ஜென்ட்டில் இருக்கிறேன், எனக்கு உடம்பு சரி, ஹாஸ்பிட்டல் இருக்கிறேன், எனக்கு பணம் போடுன்னு மெசேஜ் அனுப்புறது. ஹேக் பண்ணிட்டாங்க ஹேக்கர்ஸுங்க. ஒரே பரபரப்பு. ஒருத்தர் 2 பேர் ஹேக் ஆகினே இருக்கும் பாருங்க ஹேக்கர்ஸுங்க வாட்ஸ்அப்பை. இவர் தெரியாமல் அவர் ஆப்ரேட் பண்ணுறாங்க, அவங்க பணம் கேட்குறாங்க, அக்கௌண்ட்லாம் அனுப்புகிறாங்க. நான் நிறைய குரூப்பில் பார்த்துனே இருந்தேன், என்னடா இது ஹேக்கர்ஸுங்க வந்து வாட்ஸ்அப்பை இப்படி ஹேக் பண்ணிட்டாங்களேன்னு. அப்புறம் நான் படித்தேன், என்ன வாட்ஸ்அப்பு ஆப்பை வந்து இவ்வளோ மோசமாக இருக்குதா, ஒருத்தர் ஹேக் பண்ணுற அளவுக்கு மோசமாக இருக்குதா, எப்படி இது ஒருத்தர் இன்னொருத்தரோட அப்ளிகேஷனை வந்து இன்னொருத்தரை ஹேக் பண்ணுறாங்க, இது என்ன காரணம்? அப்போ நான் படிக்க ஆரம்பித்தேன். அப்போ படிக்கும் பொழுது அதில் ஒரு 3 செட்டிங் இருக்குது, அதை நம்ம ஆன் பண்ணணும்.
ஆன் பண்ணாக்கா யாருமே நம்முடைய அப்ளிகேஷனை ஆக்ட் பண்ண முடியாது. அது படித்து அதை ஆன் பண்ணிவிட்டு எல்லாத்துக்கும் சொன்ன ஃபோன் பண்ணி, எப்பா இப்படி இருக்குது, இதை ஆன் பண்ணுங்கள், இதை ஆன் பண்ணுங்கள், இதை ஆன் பண்ணுங்கன்னு. உங்களுக்கு யாரும் ஆக்ட் பண்ண முடியாது, லிங்க் மாத்திரம் ஓப்பன் பண்ணாமல் பார்த்துக்குங்க புதுசாக. அப்போது ஒருத்தர் மாறிட்டாங்க ஆக்கர்ஸ்கிட்ட. அவங்களுக்கு எப்படியே காப்பாற்றணும், நம்ம தப்பிக்க வைக்கணும். உடனே செட்டிங்லாம் மாற்றுங்க. வாட்ஸ்அப்பை குறை சொல்லக்கூடாது. வாட்ஸ்அப்பில் அது இருக்குது, நம்மளுக்கு தெரியல. செட்டிங் மாத்திரம் பார்க்கறது, இமேஜ் அனுப்பு, பாட்டு அனுப்பு, ஸ்டேட்டஸ் போடு, சினிமா அனுப்பு, அதை அனுப்பு, இதை அனுப்பு தான் அனுப்புகிறோம் தவிர அது எவ்வளோ பாதுகாப்பாக வைக்கணுன்ற செட்டிங் இல்லை, நமக்கு தெரிய மாட்டேங்குது. உங்களாம் தெரியுமா? அதில் போட்டோ அனுப்பணும், மெசேஜ் அனுப்பணும், அதை அனுப்பணும், இது அனுப்பணும் தான் இருக்குது தவிர அந்த ஆப்பை எவ்வளோ டவுன்லோட் பண்ணும்பொழுது அதை படித்து பார்க்கலாம், அது எவ்வளோ இது இருக்குது, அதில் என்ன செட்டிங் பண்ணால் அது பார்க்குறதே கிடையாது. அதில் ப்ரைவேசி அக்கௌண்ட்டு போய் அதெல்லாம் என்ன ப்ரைவேசி பண்ணோம் தெரிய மாட்டேங்குது. பேரை போடு, போட்டா போடு, மூஞ்சை காட்டு, சரி அதை தான் பார்க்குறோம். அவன் பார்க்குறான், உனக்கு வா 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 நீ உள்ளே வா, உள்ளே கூப்பிட்டு கம்ப்யூட்டர் உள்ளே கூப்பிட்டு உள்ள குறைச்சிக்கிறான். உன்னை குறைச்சி உங்கள் ஃப்ரெண்டு மெசேஜ் அனுப்புகிறான், இந்த பொண்ணு இந்த பையனை நாங்கள் ஹாஸ்பிட்டலில் குறை வச்சுக்கிறோம், ஒரு 50,000 அனுப்பணும். ஐயோயோ 50,000 அனுப்புனா ஒன்று அனுப்புகிறான். இவன் காது நான் கேட்கவே இல்லையே அப்படின்றாங்க. நீ தான் கேட்டேன்றான். என்ன காரணம்? ஒருத்தர் அகப்பட்டாக்கா அந்த மீட்டருக்கு நம்ம படிக்க மாட்டேங்கிறோம். நம்மளுக்கு தேவை ஸ்டேட்டஸ். என்ன வேணும் நம்மளுக்கு? ஸ்டேட்டஸ் வேணும். ஸ்டேட்டஸ் போட்டால் மாத்திரம் போதும், நம்மளுக்கு 4 பேர் பார்க்கணும், நம்ம 4 பேரை பார்க்கணும். அந்த மாதிரி சோதனையில் ஒருத்தர் மாட்டிட்டாக்கா நம்மளோட வேலை என்ன தெரியுமா? அவங்களை தப்பிக்க வைக்கிறது தான் வேலை. சத்தமாக சொல்லுங்களேன், கை தட்டி கத்திர மையப்படுத்துங்களேன். எதுக்கு இந்த மாதிரி மீட்டிங்லாம் வைக்கிறோம்? எங்கே நோட்டீஸு உங்களுக்கு காப்பாற்ற அந்த மாதிரி மீட்டிங் வைக்கிறோம். பிசாசிட்டு இருந்து, வியாதியிலிருந்து, பிள்ளை சூழ்நிலையிலிருந்து, கடன் பிரச்சனை இருந்து, தற்கொலையில இருந்து, வியாதியிலிருந்து காப்பாற்ற தான் மீட்டிங் வைக்கிறோம். வரும்போது ஒரு மீட்டிங் ஆறுதல் கிடைக்குதா இல்லைங்களா? சொல்ல பார்க்கலாம். ஏன் ஆறுதல் கிடைக்குது? கர்த்தர் செய்றாரு. அல்லேலூயா. நம்ம திராணி உள்ளாக மாறணும். நம்மளே பயந்து போகக்கூடாது, ஐயோ அப்படின்னு பயப்படாது. என்ன பிரசங்கம் இன்னைக்கு? திராணி உள்ளவர்களாக நில்லுங்கள். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்லி பார்க்கலாம்? சோதனை. ரெண்டாவது இருக்குமா? ஜெயிப்பதில். சொல்லுங்க, ஜெயிக்கணும். பாருங்க இந்த இமேஜ் பாருங்க. கயிறு மேலே நடக்கிறான், பெரிய பள்ளம் இருக்குதுங்க. காற்றை எதிர்க்கணும், பயத்தை எதிர்க்கணும், உயிரை எதிர்க்கணும், மக்களை முன்னாடி கரெக்டாக நிற்கணும், மக்களுக்கு முன்னாடி நிற்கணும். பாருங்கள், கயிறு மேலே போனால் மூணு செத்து போயிட்டான்னு கேலி பண்ணுவான் பார்த்தீங்களா? இப்படிலாம் இருக்குது பாருங்கள். இதெல்லாம் ஜெயிக்கிறான் பாருங்கள் இந்த மனுஷன். இதெல்லாம் ஜெயிக்கணும். சும்மா இல்லை அந்த கயிறு மேலே நடக்கிறது ஒரு மனுஷன். இந்த பில்டிங் அந்த பில்டிங் போகிறாங்க பாருங்கள். அது மாதிரி நம்ம ஜெயிக்கணும். வாசிக்கலாம் எபேசியரின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். எபேசியர் 6:13. ஆகையால் தீங்கு நாளிலே பிசாசை எதிர்க்கணும், பாவத்தை எதிர்க்கணும், அக்கிரமத்தை எதிர்க்கணும், அவைகளை எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடிக்கிறவர்களாய் நிற்கவும். பாத்தீங்களா? திராணி. பிசாசுக்கு ஜெயிக்கணுங்க. சகலத்தையும் நம்ம ஜெயிக்கிறவங்களா மாறணும். 11 வாசிங்க. 11 தந்திரம். பாத்தீங்களா? அதுக்கு மேல நம்ம திராணியா இருக்கணும். அவன் தந்திரம் தான் பயில் போட்டுக்குது. இது சொன்னது உண்டோ, இது புசி நாளில் மறிப்பீர்களோ, இது நன்மை உண்டாகுமோ, அப்படிலாம் இருக்கும் பாருங்க. தந்திரங்களே ஏத்து நிற்க திராணி. பாத்தீங்களா? திராணி உள்ளெல்லாம் மாறணும். அந்த வசனம் வார்த்தை பாருங்க, ரொம்ப நல்லா கைத்தட்ட மாட்டேங்கிறீங்களே. பிசாசு காட்டில ஆண்டவர் உன்னை நேசித்து பிசாசு எப்படி ஜெயிக்கிற ஒரு டெக்னிக்கல் சொல்லி கொடுத்துக்காருங்க. ராம சொல்லுங்களேன். பயப்பட தேவையில்லை நீ பிசாசுக்கு. தந்திரங்களையும் பயப்பட தேவையில்லை. அதான் நம்ம மீட்டிங் வைக்கிறது. பௌர்ணமி அமாவாசை எல்லாம் விசுவாசிகள் என்ன பண்ணோம்? யார் மந்திரம் பண்றா பார்க்கலாம். அல்ல சொல்ல மாட்டேங்கிறீங்களே. இதான் சொல்லுங்களேன். நிறைய பேர் மழை பெய்துன்னு வரல, நீங்களாம் வந்திருக்கிறீங்க. இந்த மாதிரி வசனம் அவங்க மிஸ் ஆகிட்டாங்க. அவ்வளோதான். என் பொண்ணு இந்த புல்புல்காரன் வருவான் காலை 4 மணிக்கு எங்கள் வீட்டு பக்கமா. பயந்துருவா. அதை பார்த்தாவே பயப்படுவா. சவுண்டு கேட்டாவே தூக்கலாம் போயிடும். அப்போ எனக்கு அடிக்கடி வருவான். மாதம் 1 முறை 2 முறை கூட வந்துடுவான்.
விடிகாலமாக வந்துடுவான். அப்போ வந்து சொல்லுவா, எனக்கு ஒரு இது என்னடா இது, நம்ம பிள்ளை இப்படி பயப்படுறாள். அப்போ ஜோம் பண்ண ஆரம்பித்தேன், என்ன ஆண்டவரே நம்ம பிள்ளைங்கள இதெல்லாம் பயப்படாத அப்படின்னு. இவங்களை எப்படி இவங்களை தைரியப்படுத்துறது, இவங்களெல்லாம் எப்படி வளர்க்குறது பயம் இல்லாமல். அப்போ போன சண்டே எங்கிட்ட டிவி விடி காட்டுறா. என்ன வீடியோ காட்டுறதும்மா? அப்பா மந்திரம் சூனிலாம் ஒன்றும் இல்லைப்பா, பார்ப்பா 4 பேர் போய் கண்டென்ட் பண்ணுறாங்கப்பா, மந்திரக்கார போய் பிடிக்கிறாங்கப்பா. அவன் சொல்கிறா, பாருப்பா மந்திரக்காரங்க ஓடுறான், இங்கே ஒளிகிறான், அவங்கள போய் பிடிக்கிறான், இங்கே மறைஞ்சி வரான், இங்கே ஒளிஞ்சு போகிறான் காட்டில் அந்த மசானத்தில். ஒரு 4 பேர் சேர்ந்து வாலி பசங்க சேர்ந்து மந்திரவாதிங்க பின்னாடியே போகிறானுங்க நைட்டில். அவங்க என்ன பண்ணுறாங்க, எடுத்து முட்டையை உடைக்கிறது, அந்த பொம்மையை எடுத்து போடுறது, மந்திரவாதி யாருன்னு காட்டுறது, எல்லாம் யார் பண்ணுறது? பைபிள் தெரியாதவன் பண்ணுறான். அந்த வீடியோ அவள் பார்த்துட்டு சொல்கிறா, அப்பா இதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பான்னு. அப்போ நான் நினச்சேன், உனக்கு தைரியம் வந்துருச்சுன்னு. அது சீன் பார்க்குறது எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. ஆனால் அவன் தைரியமாக சொல்கிறான், அப்பா இருப்பா மந்திரவாதி வண்டா பாருப்பா, இங்கே இருட்டில் அப்படி இருட்டில் தான் காட்டுறானுங்க டிவி வந்து இது கேமராவை, இங்கே பார்ப்பா ஒளிஞ்சிடாம பாருப்பா, நீ பார்க்கலையாப்பா திரும்ப ரிவர்ஸ் பண்ணி காப்பாரு, பார்ப்பா இங்கே ஓடிடாம பாருப்பா, மந்திரவாதி ஒளிராம பாருப்பா, இங்கே ஓடிடாம பாருப்பான்னு. இந்த ஆவி பார்ப்பா, அதுக்குள்ளே பிடிச்சிருக்கு, அந்த ஆவி வெளியே வருது பாருப்பா. அவன் கேமரா அங்கே வச்சுக்கிறாங்க அந்த பசங்க, அந்த ஆவி உள்ளே வர்றது வெளியே போகிறதான் காட்டுது. பரவாடாப்பா என் பொண்ணு என்ன ஆகிட்டா, இப்போ தைரியமாயிட்டா. நான் பயந்துருந்தேன், எங்கள் இவளுக்கு இந்த புடுபுடுக்காரனுக்கு இவர் பயந்துருக்கிறாள் அப்படின்னு பார்த்தா ஒரு 6 மாதத்துல அவர் பாருங்க அதெல்லாம் பார்த்து கண்டுபிடிச்சி படித்து அந்த மந்திரம் இல்லை சூனி அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, எல்லா பசங்களை தூக்கி உடச்சி போடுறாங்கப்பான்னு. நீங்கள் யாராவது எலுமிச்சு போகலாம் வீட்டில் கடைக்கு போய்ட்டு வாங்க வந்து கீழே விழுந்துரும் பாருங்க பேஸ்கெட்லேருந்து. ஐயோயோ எங்கள் வீட்டுக்கு முன்னாடி யாரை போட்டாங்க, அது தப்பி தவறி பேஸ்கெட்டில் விட்டுங்க பாருங்க வீட்டுக்கு முன்னாடியே. நம்ம ஐயோ யார் போட்டுருப்பா, பக்கத்துடா சித்தப்பா வந்தாரா, அக்கா வந்தாங்களா, ஐயோ அந்த எதிர் வீட்டுக்காரனா, அது எப்படி விழுந்துருக்கும், அது கீழே விழுந்து எலுமிச்சு பார்த்து ₹1 எலுமிச்சு பார்த்து யார் தூக்குறது விட்டுட்டு போயிட்டுப்பான். ஆனால் ராத்திரிலாம் பயம். இதெல்லாம் என்ன, அதான் பைபிள் சொல்லுது, திராணி உள்ளாக நில்லுங்கள். ஒரு கையை தட்டுங்க. பிசாசை ஜெயிக்கிறதுக்கு ஒரு திராணி எல்லாம் சொல்லுங்க. பிசாச ஏங்க இப்படி சொல்லுங்க, இப்படி பண்ணுங்க, ஏன்னா இப்படி குளிரில் எப்படி இருக்கிறீங்க, மழை பெய்யுதுன்னு அப்படி அதுக்கு இப்படி இருக்கிறது இப்படி இருங்க. பிசாச ஜெயிக்கிறதுக்கு எங்கிட்ட ஒரு திராணி இருக்குது. நீங்கள் சரியா சொல்லல, பிசாசே சிரிப்பான், உன் பிரசங்கம்லாம் உங்க விசுவாசி கேட்கலப்பான்னுவான். பிசா சொல்லுவான், உன் பிரசங்கத்தில் உங்க விசுவாசி கேட்கலப்பான்னு. நீ சொல்லணும், நான் கேட்டுதான் இருக்கிறேன். சொல்லுங்க, திராணி இருக்குது. எத்தனை பார்த்தோம்? 3வது கொடுப்பதில் திராணி. எல்லாம் சொல்லுங்க, கொடுக்கணுங்க, திராணி இருக்குதுங்க. வசனம் எடுத்துக்குவோம். லெவிட்டிகஸ் சாப்டர் 14 verse 22. லேவியராகமம் யாஜகாண்டா 14:22. தன் திராணிக்கு 14:22 திராணிக்கு தன் திராணிக்கு தக்கபடி 2 காட்டு புறாக்களையாவது புறா குஞ்சுகளையாவது செலுத்தும்படி வாங்கி போதுங்க. கன்று செலுத்துறதுக்கு உங்களுக்கு வசதி இல்லை, போட்டும் போ. ஆட்டுக்குட்டியே செலுத்துறதுக்கு என்ன வசதி இல்லை. ஆனால் என்ன செலுத்தணுமா? காட்டு புறாயாவது செலுத்தணுமா? அது திராணி வளர்த்துக்கணும். என்கிட்ட இல்லைன்ற வார்த்தை விட்டுருணும், என்னால் கொடுக்க முடியல என்ற வார்த்தை நிறுத்திடணும். நாங்களாம் ரொம்ப ஏழைங்கன்னு சொல்லக்கூடாது. பைபிளில் ஏழை போட்டது காசு தான் நீங்கள் பைபிள் எழுதப்பட்டுக்குது. ராம சொல்லுங்களேன், திராணிக்கு போட்டதுனால தான் ஆண்டு பார்த்து எழுதி வச்சுருக்காரு. நம்ம இன்னும் ஏழை நான் போட மாட்டேன் எனக்கு தெரியாதுன்னு சொல்லக்கூடாது. பைபிள் சொல்லுது, திராணிக்கு ஏற்றையாவது போடு. 2 புறா வாங்கிறதுக்காவது உன் திராணி இருக்குது. என்னாகுது? 2 புறா வாங்கிறதுக்காவது உங்ககிட்ட திராணி இருக்குதுன்றார் ஆண்டவர். அவ்வளோ மோசமாக நான் உன்னை வைக்கல, உன்னை அவ்வளோ மோசமாக நான் உன்னை இந்த பூமியில் என்ன படைக்கல. உன்னை என்ன இருக்குது? 2 புறா வாங்கிறதுக்காவது என்ன வாசிங்க, வசனம் வாசிங்க. காட்டு புறா 2 புறா குஞ்சு. என்னங்க புறா குஞ்சு இல்லுண்டுங்க,
புறா 100 ரூபானா குஞ்சு 20 ரூபா. கோழி குஞ்சு எவ்வளோ போய்க்கிறாங்க தெருவில்? 20 ரூபா 30 ரூபாய்க்கு குஞ்சு விற்கிறாங்க. லூக்கா 2ஆம் அதிகாரத்தில் யோசேப்பு போய் சண்டை போடல, மரியா போய் சண்டை போடல. தேவாலயத்தில் தேவதூதன் மீகாவேலை நான் பார்த்தேன், நீ பார்த்தியா? அவ்வளோ சண்டை போடல, இல்லை போய் சொல்லலை. பரலோகத்துலேருந்து எங்களுக்கு பதில் வந்துச்சு. பரலோகமே எங்களுக்கு தான், பூமியே எங்களுக்கு தான், கர்த்தரே எங்கிட்ட பிறந்துட்டாரு, நீங்கள் என்ன காணி கேட்குறீங்கன்னு போய் கேட்கல. 8ஆம் நாளிலே எத்தனை வசனம் சிஸ்டர்? 2 நியாய பிரமாணம் வார்த்தை வந்து பாருங்க. பிரமாணத்தின்படியே சொல்லிக்கிறபடி பார்த்தீங்களா? இயேசுக்கிட்ட இல்லைன்னு சொல்லல. இயேசுவே ஆலயத்துக்கு போகும்போது என்ன என்ன ஓட போனாரு? காணிக்கோட தான் போனாரு. சர்ச்சுக்குள்ள கர்த்தரை இயேசுவை எடுத்துன்னு போகும்போது எப்படி எடுத்து போனாங்க சொல்லு பார்க்கலாம்? காணிக்கோட தான் கொண்டு போனாங்க. என்ன திராணி அவங்களுக்கு? காட்டுப்புறதா கூட திராணி தான் இருக்குது பைபிளில் பாருங்க. அது லேவியராகமம் புத்தகத்தில் சொல்லப்படுது, அது நிறைவேறுது பாருங்க. அது கூட இல்லைன்னு சொல்லாத அம்மா மரியாமாவும் யோசேப்பும். தூதனா பார்த்துட்டாப்பா, இது என்னப்பா அவர் பிரதிஷ்டை பண்ணி கொடுப்பான்னு சொல்லல. தேவனுடைய பிள்ளைகளை திராணி நம்ம வளர்த்துக்கணும் கொடுக்கறதுக்கு. வராம சொல்லுங்க. இல்லை என்ற வார்த்தையை விட்டுருங்க. அவங்க பணக்கார சர்ச்சில் அவங்க கொடுப்பாங்கன்னு சொல்கிற எண்ணத்தை எடுத்துருங்க. நான் கொடுக்குறேன்ற எண்ணத்தை வந்துடுங்க. வராம சொல்லுங்க. அல்லேலூயா. நீதிமொழிகள் 3:20 வாசிக்கிறோம். 3:20 வாசிக்கிறோம். நன்மை செய்யும்படி திராணி இருக்குது பாருங்க. நீ ஒரு ட்ரெஸ்ஸு பெரிய ஒரு புடவை வாங்கி தர இல்லைன்னா கூட ஒரு துப்பட்டா வாங்கி கொடுத்தா திராணிக்கு இருக்கணுங்க. இதை வச்சுக்கங்க சிஸ்டர், தலைக்கு துணி போடாமல் இருக்கிறீங்க, இது போட்டுக்குங்க. இப்போ வாங்கும்போது 4 வாங்கணும். ஒன்று மாத்திரம் வாங்கிட்டு நீ மாத்திரம் கட்டின்னு வரக்கூடாது. புதுசாக யாருனா வந்தால் இந்தாங்க நீ வச்சுக்கோங்க, பேக்கில் வச்சுன்னு வரணும். யாரா கொடுக்கணுன்னே வச்சுன்னு வரணும். ஒரு புது பைபிள் வாங்கி வச்சுன்னு வந்துட்டே இருக்கணும். யாருனா இது பக்கத்தில் கொடுக்கணுங்க. நன்மை செய்ய திராணி இருக்கும் பொழுது செய்ய தக்கவர்களுக்கு செய்யாமல் திராணி இருக்குது. உன் திராணியை மூடி மூடி வைக்காத. உனக்கு கொடுக்குற எண்ணம் இருக்கும் பொழுது அது மாற்று. என் பிள்ளை சொன்னாப்பா, ஏழை பிள்ளைங்க ஃப்ரீ ஷீட்டில் 3 பேர் படிக்கிறாங்க அப்பான்னு, துணியை கொடுத்து அமிச்சு எடுத்து போய் கொடுமான்னு. இல்லைம்மா உனக்கே வேணும் நீ வச்சுக்கோ அப்படி சொல்கிறது எவ்வளோ நேரம்? குழந்தைங்களுக்கு பழக்கப்படுத்தணும். சர்ச்சுக்கு வந்தோடனே கடைக்கு போயிட்டு 50 ரூபா 20 ரூபா மாற்றி நீ 20 நீ 10 காணிக்கை போடு. குழந்தைக்கு அவ்வளோ தான் எலிஜிபிள். அது குழந்தை பார்க்கும், நம்ம அவ்வளோ பிச்சைக்காரா? ஆமாம் ஆமாம் பரவாயில்ல, எங்கள் அப்பா 50 ரூபா சில்லற மாற்றி 20 10 தராரு, நம்ம ரொம்ப ஏழைங்க. திராணியை உன் குழந்தை முன்னாடி கேவலப்படுத்தாத. உன் குழந்தை காட்டு, திராணி இருக்குதும்மா நீ செய்யுமான்னு சொல்லி. எல்லா குழந்தைகளும் 10 ரூபா கொடுக்குறது. சில்லற மாற்றி இந்தா நீ 10 நீ 20 இந்தா எல்லாம் காணிக்கு போட்டுங்க. அப்போது நம்ம திராணி எங்கே போச்சு? திராணிக்கு மரியாதை இல்லாமல் போயிடுச்சே. ஆனால் பைபிள் சொல்லுது திராணி இருக்குதுன்னு சொல்லுது. வாசிங்க. நன்மை செய்யும்படி உனக்கு இருக்கும்போதும் போட்டுக்குதே. நம்ம என்ன பண்ணுறோம்? குழி தண்ணி பொதிக்கிறோமே, நம்ம பிள்ளைங்க அப்படியே வளர்க்குறோமே, பெருசாக வரைக்குமே 20 ரூபாயிலே வளர்க்குறோமே. சம்பளம் வாங்குறோமே, ஆனால் எவ்வளோ பிள்ளைங்களுக்கு தரோம்? 20 ரூபா மேலே நீ போடாத. ஏசப்பா பிச்சைக்காரு, காணிக்கு பெட்டி பிச்சை கட்டி நீ சும்மா அப்படி போட்டு வந்துடு. அந்த பிள்ளைங்க மைண்டில் நம்ம ரொம்ப கஷ்டம், நம்மளுக்கு இல்லை, நம்மளுக்கு முடியலன்னு தான் வளர்க்குறோம் நம்ம பிள்ளைங்கள. திராணி இல்லை, கோயிலுக்கு போனால் சில்லற மாதிரி காசு போடுற மாதிரியே வளர்த்துட்டோம் நம்ம பிள்ளைங்கள. ஆனால் பைபிள் சொல்லுது, வாசிங்க. திராணி இருக்குது, திராணி இருக்குது. இராது. அப்போஸ்தலர் 10:11-29. அப்போஸ்தலர் 11:29 எவ்வளோ வசனங்க தெரியுமா? திராணி என்ற வார்த்தை வரும் பாருங்க. அந்த எபிலிட்டி என்ற வார்த்தை வரும் இங்கிலீஷில் கூட. அப்போது சீசரில் தங்கள் அப்படின்னா ஒவ்வொருத்தரும் ஒரு திராணி ஆண்டவர் கொடுத்துருக்காரு.
ஒருத்தர் 1 லட்சம் சம்பளம் வாங்குறாங்க, ஒருத்தர் 50,000 சம்பளம் வாங்குறாங்க, ஒரு 25,000 சம்பளம் வாங்குறாங்க. தங்கள் தங்கள் திராணி தக்கதாக வாசிங்க. யூதாவில் குடியிருக்கிற சகோதரருக்கு உதவியாக பணம் சேகரித்து அனுப்ப வேண்டும் என்று தீர்மானம் பண்ணினார்கள். உனக்கு எவ்வளவு முடிதா ஊழியத்துக்கு உதவி செய், உதவி செய், உதவி செய்யும் சொல்லி. போன மாசம் ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சு 50,000 ரூபாய் செலவு பண்ணி. எப்படி வாசிங்க? 2 கொரிந்தியர் 8:3. 2 கொரிந்தியர் 8:3. மேலும் அவர்கள் திராணிக்கு தக்கதாகவும் கோடு போடுங்களேன். 2 வார்த்தை வருது. ஒன்று திராணி, ஒன்று திராணிக்கு மிஞ்சி. சட்டத்தை மீறி கொடுக்கறது. சட்டம் ஒண்ணுக்குது, தசமபாகம் ஒண்ணுக்குது. தசமபாகத்தை மீறி கொடுக்கறது. சர்ச்சை கட்டுங்க பாஸ்டர், இந்தாங்க பாஸ்டர். லேண்ட் வாங்குறீங்களா, வாங்குங்க பாஸ்டர். அதான் அது மீறினது. மிஞ்சி தர்றது என்ன அர்த்தம்? வாசிங்க. திராணிக்கு தக்கதாக தங்கள் திராணிக்கு மிஞ்சி நம்ம போனுங்க. அதாங்க ஒரு நம்ம கத்துக்க வேண்டியது ஆசீர்வாதம். திராணிக்கு மிஞ்சி நம்ம நடக்கணும். ஒருத்தர் சாப்பாட்டுக்கு வராங்க வீட்டுக்கு. சாப்பாடு கூப்பிட மாட்டோம் நம்மலாம். இப்போலாம் சாப்பாடு கொடுக்கணும், கட்டி அனுப்பணும். போடுறது திராணி, கட்டி அனுப்புறது மிஞ்சி. நைட்டு போய் செய்யாதீங்க, சாப்பிட்டுக்குங்க. சாப்பாடு பாத்திரம் கழுவணும், கேஸ் காலி ஆகுது, அரிசி கழுவணும், போயிட்டு பிறகு எவ்வளோ சாமான் கழுவணும். இப்பயே கால் வலி, இடுப்பு வலி, தலைவலி, எது சோறு போடணும். அப்படி போடுறியா, ஏதோ ஒரு சாம்பார் வை, ஏதோ திண்டு போட்டோம், ஏதோ கூப்பிட்டாச்சு. உன் யார் கூப்பிட்டா? வந்தேன் சித உன் போடு, எனக்காக அவன் யானையும் கூப்பிட்ட. சண்டை. அம்மா புருஷன் சொல்கிறான், ஏதோ ஒன்று ஆக்கி ஊற்று, உனக்கா தெரியாது, ஏதோ ஒன்று ஆக்கி ஊற்று. சாப்பிட முடியாமல் அவங்க நல்லா இருக்குதுன்னு சொல்லி சாப்பிட வச்சு பைபிள் போட்டுக்குது. சாப்பிட கொடுத்து என்ன பண்ணோம்? கொடுத்தோம். ஏங்க ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறீங்க? ஏம்மா சொல்லுங்கம்மா, புண்ணியம் கிடைக்கும் உங்களுக்கெல்லாம். சாப்பாடு போட்டு கட்டி நைட்டுக்கு சாப்பிடுங்க சொல்லணும்மா. அந்த மாதிரி புண்ணியவதியாக மாறுங்க. கைத்தட்டுங்க. சாப்பாடு இல்லை, சாப்பாட்டுக்கு வராதிங்க, சாப்பிடாதீங்க, சாப்பிட்டு போகிறீங்களா? அந்த காலத்தில் என்ன மாதிரி கவனிச்சாங்க? எல்லாம் ஃப்ரிட்ஜ் வந்து எல்லாம் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வியாதி வந்து எல்லாம் புளிச்ச மாவு புளிச்ச சோறு தின்னுக்கிறீங்க. ஹல்லேலூயா. வாசிக்கலாமா? தங்கள் திராணிக்கு தக்கதாகவும் நாங்கள் சாட்சிகள். தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு என்ன பிரசங்கம்? கன்க்ளூஷன் பண்ணலாம். என்ன சொல்லுங்க? திராணி உள்ளவர்களாக நிற்கணும். எதில் நிற்கணும்? ஃபஸ்ட்டு சோதனை வரும் பொழுது எனக்கு திராணிக்குது, நான் ஓடி போக மாட்டேன், நான் சாக மாட்டேன், நான் நிற்கணும். எவ்வளோ வரட்டும் பார்க்கலாம். அடுத்த சொல்ல பார்க்கலாம். பிசாசு வரட்டும், மந்திரம் வரட்டும், சூரிய வரட்டும், பாவட்டும், என்ன வரட்டும், ஜெயிப்பேன். ஆமென். மூணாவது சொல்ல பார்க்கலாம். கொடுக்கறது தானே, நான் கொடுப்பேன்ப்பா, கர்த்தர் கொடுக்குறாரு. ஒரு ஆமென் சொல்லுங்க. கன்க்ளூஷன் பண்ணுவோம். சங்கீதம் 146:3 கன்க்ளூஷன் வசனம். சங்கீதம் 146:3. திராணி இல்லாத மனுபுத்திரன். கலிஃபோர்னியாவில் ஹாலிவுட்டா பெரிய சிட்டி. அந்த சிட்டியில் பாவம் பெருகி போச்சு. ஸ்லோ பண்ணு பாது. எல்லாம் பாவம் பெருகி போச்சு. ஆம்பளைங்க கல்யாணம் பண்ணிக்கலாம், ஆம்பளைங்க பொம்பளைங்க கல்யாணம் பண்ணிக்கலாம். ப்ரோக்ராம் பண்ணாக்கா பைபிள் கிழிக்கிறது. என்ன கிழிக்கிறதுங்க? பைபிளை கிழிக்கிறது. கிறிஸ்தவங்களே அந்த இது அவார்டு ப்ரோக்ராம் வச்சா டோன்ட் டெல் தேங்க் காட் அப்படின்னு சொல்லணுமா. இந்த அவார்டு வாங்குறதுக்கு எனக்கு காட் ஹெல்ப் பண்ணாரு, தேங்க்யூ காட்னு சொல்லக்கூடாதான். சிட் பண்ணிக்கிறாங்க. அதில் மைக்கில் சொல்கிறாங்க பாருங்க, இந்த டைம் பார்த்தீங்களா யாருமே தேங்க் காட் சொல்ல,
God is zero. Man is zero. God is zero. Man is மூணாவது நாள் ஃபயர் வச்சு பாருங்க. God is zero. Man is zero. சர்ச்சு க்ளோஸ் பண்ணு, தியேட்டர் ஓப்பன். தியேட்டர் பத்திக்கிச்சு, சர்ச்சு தாங்க நிற்குதுங்க. எல்லாம் சர்ச்சுக்குள்ளே போ. ஃபயர் ஆயிடுச்சுங்கெல்லாம், நிற்க முடியலாங்க. அவனை எல்லாம் ரோட்டில் வந்து அழுகுறாங்க. உனக்கு பொண்ணு வேணுமா, பொண்ணுக்கு பொண்ணு வேணுமா, இப்போ கட்டு பார்க்கலாம். பையனுக்கு பையனு கட்டுவியா? மை பாய் ஃப்ரெண்ட் மை ஹஸ்பண்ட், மை கேர்ள் ஃப்ரெண்ட் மை ஒய்ஃப். கேர்ள் ஃப்ரெண்டு கேர்ள் ஒய்ஃபா, பாய் ஃப்ரெண்டுக்கு பாய் ஹஸ்பண்டா? சட்டம் வேற, அது கோர்ட்டில் ஜெயிக்கிறது அவங்க வேற. சோதகுமார பாவம் பெருக்கி வச்சு பாருங்க. இந்தியாவில் போன வாரம் ஃபைட் பண்ணாங்க, ஜட்ஜி கிழிச்சு போட்டார், கேன்சல் பண்ணிட்டார். அதை அப்படிலாம் பண்ண முடியாது, இதெல்லாம் அசிங்கம், பாவம், அசுத்தம் அப்படின்னு நம்ம ஜட்ஜியை கிழிச்சு போட்டார். நம்ம இந்திய ஜட்ஜி, இந்தியாவில் இருக்கிற ஜட்ஜியை. ஃபாரின் இருக்கிறவங்க சட்டம் கொடுக்குறான். எல்லாம் அழுகுறாங்க. சாரி காட், ஃபர்கிவ் மீ காட். ரோட்டில் காட் என்னவா ஃபர்கிவ் பாருங்க. நமக்கு என்னுடைய நம்ம சர்ச் ஃபேஸ்புக் போட்டு வச்சிருப்போம் எல்லாத்தையும். அவங்களது வண்டவாளம்லாம் நம்ம தண்டவாளத்தில் இருக்குது, என்ன நாட்டகாசம் பண்ணாங்கன்னு. ஹாலிவுட்டை ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? ஃபயர் பண்ணிட்டாரு. உட்டு இல்லையா, WOOD உட்டு இல்லையா, உட்டை ஒரு நெருப்பு வச்சாரு. என்னாச்சு விட்டலாம், என்னாச்சு விட்டலாம், அடுப்பாயிடுச்சு. எல்லாம் உட்டில் வீடு கட்டுறது. நான் ஹாலிவுட்டு ஹோலிவுட்டுன்னு. யார் ஹோலிவுட்? ஒன்லி ரியல் காட் இஸ் ஹோலிவுட். அவர் தான் மரத்தை தொங்கினார் பரிசுத்தமா. நீ ஹோலிவுட்டா ஹாலிவுட்டா? ஹாலிவுட் யாரு உலகத்திலேயே? ஒன்லி ஜீசஸ். சொல்லுங்க, யாருங்க? அவர் தான் மரத்தை தொங்கினாரு. அந்த மரத்துல நீ நின்னுக்குன்னு கிழிச்சு போட்டுங்கிற பைபிள. அக்கினி இறங்கிச்சு பாருங்க, சோதகுமார் அக்கினி. அப்பதான் எல்லாம் திருந்துறாங்க. நம்ம பண்றது தப்பு, அக்கிரமம் பண்றோம், பாவம் பண்றோம். தேவனுடைய பிள்ளைகளே, மனுஷனை நம்பாதீர்கள். வாசிங்க. பிரபுக்களையும் ரட்சிக்க திராணி இல்லாத மனுபுத்திரரையும் நம்பாதீங்க. கர்த்தரை நம்புங்க, நீங்க திராணியா இருப்பீங்க. பக்கத்து சொல்லுங்க, கர்த்தரை நம்புங்க. நல்லா சொல்லுங்களேன், முடிச்சிடுறேன். கர்த்தரை நம்புங்க, நீங்க திராணி உள்ளா இருப்பீங்க. எல்லாம் அப்படி திராணிக்கு மேல